ஒரு மனிதனுக்கு சதா எதிர்மறை எண்ணங்கள், எப்பொழுதுமே எதிர்மறை. ஏன் ஒரு மனிதனுக்கு எதிர்மறை வருகிறது என்று சொன்னால், அவன் வாழ்க்கையிலே எந்த செயலை செய்தாலும் தோல்வி தோல்வி, விரக்தி விரக்தி, இப்படி அதிகமான விரக்தியை எடுத்துக்கொண்டவருக்கே ஐயோ நாம் இதை செஞ்சோம்னா இப்படி ஆயிரும் என்ற எதிர்மறை முதலில் ஊடுருவும். அந்நாளாக ஆக அந்த எதிர்மறையே அவரை ஆட்கொண்டு வீழ்த்திவிடும். ஆக தோல்வி என்ற ஒன்றுதான் வெற்றிக்கு முதல் படி என்ற தோல்வியாளன் வெற்றியை நிச்சயம் அடைவான். 6 முறை போரிட்டு தோல்வி பெற்று 7வது முறை வென்றான் என்ற சரித்திரத்தை படித்த நாம் ஒரு முறை தோல்வி அடைந்தவுடனே துவண்டு விடுகிறோமே, அது மாபெரும் தவறு. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. ஆக தோல்வியை கண்டு துவளாமல் இது ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி இருந்தால் இது வெற்றி அடைய முடிந்திருக்கும் என்பதை ஆராய்ந்து நன்றாக சிந்தித்து ஒவ்வொரு செயலை செய்கின்ற போதும் ஒவ்வொரு முகமாக தோல்வியை தழுவினாலும் இறுதியிலே ராஜகம்பீரம், வெற்றி நிச்சயம். தோல்வியை கண்டு துவளாமல் தொடர்ந்து ஒரு அறக்காரியங்களையோ அல்லது வேறு ஏதேனும் காரியங்களையோ செய்து கொண்டே இருந்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இதற்கு என்ன காரணம்? தோல்விகள் நம்மை அடைய மனம் விரக்தி அடைவதால் நாம் ஏன் உயிர் வாழ வேண்டும், எல்லாவற்றுக்கும் இறைவன் படியளந்திருக்கிறான், நமக்கு படியளக்கவில்லையே என்று ஏங்கி ஏங்கி விரக்தி அடைந்துதான் தற்கொலை எண்ணம் வருகிறது. தற்கொலை அதற்கு முடிவல்ல. எதிர்கொண்டு போராடி வாழ்க்கையிலே வெற்றி பெற்று யாரெல்லாம் நம்மை ஏசினார்களோ, யாரெல்லாம் நமக்கு தோல்வியை தருவதற்கு துணையாக இருந்தார்களோ அவர்கள் முன்னால் ராஜகம்பீரமாக தோல்விகளை வீழ்த்தி வெற்றிகளை பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.